வணக்கம். சமீப ரோபோட்டிக்ஸ் செய்திகள். ஃபிகர் நிறுவனம் புதிய இனத்தை உருவாக்குகிறது. ஃபிகர் நிறுவனத்தின் நிறுவனர் பிரெட் ஹட்காக் தனது ரோபோட்டிக்ஸ் நிறுவனம் புதிய இனத்தை உருவாக்குவதாக கூறியுள்ளார். இது அறிவியல் புனைக்கதையில் மட்டுமே நாம் பார்த்த ரோபோக்கள் எதிர்காலத்தில் மற்றுமோர் இனமாக உருவாகக்கூடும். டெஸ்லாவின் ஆப்டிமஸ் ரோபோக்களுக்கு $1 பில்லியன் பணிப்பு. சீன விநியோக நிறுவனம் சன்ஹுவா இன்டெலிஜென்ட் கண்ட்ரோல்ஸ் டெஸ்லாவின் ஆப்டிமஸ் மனித ரோபோவுக்கான முக்கிய பாகங்களை வழங்க $685 மில்லியன் பணிப்பு பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மன் நிறுவனம் ரோபோக்களுக்கான ஜிம்மை தொடங்குகிறது. ஜெர்மன் ரோபோட்டிக்ஸ் நிறுவனமான நியூரா ரோபோட்டிக்ஸ் நியூரா ஜிம் என்ற பெரிய அளவிலான உடல் இயக்க AI பயிற்சி மைதானத்தை தொடங்கியுள்ளது. அங்கு ரோபோக்கள் நிஜ உலக தொடர்பு மூலம் பயிற்சி பெறுகின்றன. லைட்இயர் நிறுவனத்தின் புதிய சக்கரக்கால் ரோபோ. லைட்இயர் ரோபோட்டிக்ஸ் என்ற நிறுவனம் M1 என்ற தனது முதல் சக்கரக்கால் ரோபோவை தயாரிக்க தொடங்கியுள்ளது. இது பாரம்பரிய வடிவமைப்புகளை விட 40% செயல்திறனை அதிகரிப்பு செய்யும் இணை மூட்டு இயக்கி தொகுதியை கொண்டுள்ளது. அவர்களின் அதிகாரப்பூர்வ காணொளியை இணைத்துள்ளேன், கண்டு களியுங்கள். மருத்துவ ரோபோக்கள் மூத்தோர் பராமரிப்பு சந்தைக்கு வருகிறது. மோக்ஸி மருத்துவ ரோபோவின் தயாரிப்பாளரான டிலிஜென்ட் ரோபோட்டிக்ஸ் மருத்துவமனைகளுக்கு அப்பால் $900 பில்லியன் மதிப்புள்ள அமெரிக்க மூத்தோர் வாழ்விட சந்தையில் தனது தொழில்நுட்பத்தை சோதனை செய்ய பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளது. இந்திய ட்ரோன் ஸ்டார்ட் அப் $8.65 மில்லியன் நிதி பெற்றது. ஏர்போண்ட் என்ற இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனம் வானூர்தி நிலையங்கள் சாராது மருத்துவ பொருட்களை விநியோகிக்கக்கூடிய இறக்கை இணைக்கப்பெற்ற ட்ரோன்களை உருவாக்க $8.65 மில்லியன் நிதி பெற்றுள்ளது. ஹைபிரிட் ரோபோ நிறுவனம் $1.9 மில்லியன் நிதி பெற்றது. ஸ்கார்ஸ்டேலில் தலைமையிடம் கொண்ட ரெவல்யூட் ரோபோட்டிக்ஸ் ஓட்டமும் பறப்பும் செய்யக்கூடிய நில மற்றும் வான் வகை ஹைபிரிட் ரோபோக்களை உருவாக்க $1.9 மில்லியன் நிதி பெற்றுள்ளது. உலகின் முதல் கம்பளம் துவைக்கும் ரோபோ. உலகின் முதல் முழு சுயாட்சி முறையில் கம்பளம் துவைக்கும் ரோபோ என்று அறிவிக்கப்பட்ட ரோபோட்டின் R2 இப்போது $799 என்ற விலையில் அறிமுகப்படுத்தியுள்ளது. மனித உருவ ரோபோ பன்மொழி விளக்க உரையை நிகழ்த்தியது. ஐமோகா ரோபோட்டிக்ஸ் நிறுவனத்தின் மோர்9 என்ற மனித உருவ ரோபோ 2025 செரி குளோபல் இனோவேஷன் மாநாட்டில் பன்மொழி விளக்க உரையை சுயாட்சியுடன் வெற்றிகரமாக வழங்கியது. பேரழிவு தீவிப்பு பயிற்சியில் ரோபோக்கள். மேரிலாந்து பல்கலைக்கழகத்தின் ரோபோஸ்கோட் குழு சோதனை முறை இயற்கை பேரழிவில் ரோபோ ட்ரோன்கள், ரோபோ நாய்கள் மற்றும் மருத்துவ ரோபோக்களை பயன்படுத்தி கடுமையாக காயமடைந்த அவசர சிகிச்சைக்கு தேவைப்படும் நபர்களை கண்டறிந்து முதலுதவி செய்து சிகிச்சை செய்யும் பயிற்சி அளிக்கப்பட்டது. குழந்தைகளுடன் விளையாடும் ரோபோ. சீன ஸ்டார்ட் அப் பூஸ்டர் ரோபோட்டிக்ஸ் தனது முற்றிலும் புதிய K1 மனித உருவ ரோபோவின் காணொளியை வெளியிட்டுள்ளது. ஒரு பூங்காவில் குழந்தைகளின் குழுவுடன் ஓடி விளையாடும் சிறிய ரோபோவை இக்காணொளி காட்சியில் காணும்போது வியப்பூட்டுகிறது.
ஐரோப்பாவில் ரோபோடாக்சி சோதனை. சீன ரோபோடாக்சி நிறுவனமான போனி ஏஐ ஸ்டெலாண்டிஸ் நிறுவனத்துடன் இணைந்து ஐரோப்பா முழுவதும் வண்டியோட்டி அல்லாத வாகனங்களை சோதித்து அறிமுகப்படுத்தும். லக்சம்பர்க்கில் ஆரம்பகட்ட சோதனை திட்டம் முதலில் தொடங்கும். நன்றி.